ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம்னா கூகுள் கேலண்டர் வந்து எப்படி பைத்தன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து கூகுள் ஷீட்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் பார்ட்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் கூகுள் ஷீட்ஸும் கூகுள் கேலண்டர் வேறு வேறு பர்பஸ் சால்வ் பண்ணுறதுல. ஸோ அதோட சோர்ஸ் கூட டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ இது முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து console.google.cloud.google.com இந்த வெப்சைட் வந்து போகணும். ஸோ இது போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா இதை காட்டும், இல்லைனா வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீன். ஸோ இது முடிச்சப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுள் கேலண்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து அலோவ் பண்ணணும். இந்த கூகுள் கேலண்டர் வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆக்சுவலி நம்ம எங்கே கூட போய் லைப்ரரின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணோன்னா இங்கே வரும், இல்லைன்னா வந்து இங்கே வந்து லைப்ரரியும் காட்டும். ஸோ இது மாதிரி கூட சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஸ்க்ரீன் வரும். இங்கே வந்து கூகுள் கேலண்டர் சர்ச் பண்ணுங்கள். ஓகே, கூகுள் கேலண்டர் ஏபிஐ வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கேன், எனக்கு காட்டுது. உங்களுக்கு வந்து எனேபிள் ஆப்ஷன் காட்டும், நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்பு முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து ஒரு கிரெடென்ஷியல் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கூகுள் கேலண்டர் ஆக்சஸ் பண்ண போகிறோம்ல, ஸோ கூகுள் வந்து அது ஒரு கிரெடென்ஷியல் ஃபைல் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி சர்ச் பண்ணுறது பார்த்தோம்னா ஐஎம்குள்ள வைக்கோங்களா, அங்கே வந்து சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆகட்டும். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தேன், பட் இருந்தாலும் டெமோ பர்பஸ்க்காக இன்னொன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே டெமோன்னு சொல்லி போட்டுட்டு மீலாம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்துடுறதுல மேனேஜ் பர்மிஷன்ஸ், மேனேஜ் கீஸ் கொடுத்துக்கோங்க. ஆட் கீ ஜேசன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜேசன் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த கீ இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த அக்கௌண்ட்டில் ஒரு கூகுள் கேலண்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புது கேலண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் நியூ கேலண்டர் கொடுத்துக்கோங்க. நான் டெமோ ஒன்றே கொடுத்துக்கிறேன், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். க்ரியேட் கேலண்டர் கொடுத்துருவோம். ஓகே, இப்போது இந்த கேலண்டர் போய் பார்த்தோம்னா இங்கே டெமோ இதோ இருக்குது. இந்த கேலண்டர் ஐடி ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கேலண்டரோட ஐடி. ஸோ இந்த ஐடி வந்து நம்ம இப்போதைக்கு இது காப்பி பண்ணி வச்சுப்போம், நம்ம கோடில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த கேலண்டர் பொறுத்தவரைக்கும் நமக்கு இது மட்டும் தான் தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த கூகுள் கேலண்டர் ஐடி வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா ஒரு டெம்பரரி ஃபோல்டர் மாதிரி நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேயே ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே செகண்ட். ஸோ விஎஸ் கோடிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேயே ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். gcal.py க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ நான் சோர்ஸ் கோட் வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணுன்றதை மட்டும் காட்டுறேன். ஸோ நான் அந்த கோடை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெவலப் பண்ண சீக்ரெட்ஜேஷன் அந்த கிரெடென்ஷியல் ஃபைலை வந்து இங்கே போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த கிரெடென்ஷியல் ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதே ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சிம்பிளிசிட்டிக்காக கிரெடிட்ஸ்.json ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அது நேமிங்க. ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தோன்னா இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேலண்டர் ஐடி வந்து போடுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கேலண்டர் ஐடி வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம். இது காப்பி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ கான்ஃபிகரேஷன் வைஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கோடு என்ன பண்ணுறது இப்போ வந்து பார்ப்போம். ஸோ கோட் வைஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான மாடியூல்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த மாடியூல்.
ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், கமாண்ட் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுறேன், பண்ணிவிட்டு பிப் இன்ஸ்டால், அப்புறம் பேக்கேஜ் நேம் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்கனால ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி வருது. உங்களுக்கு வந்து இது மாதிரி வராது, மாடியூல் இல்லைன்னா வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது முடிஞ்சப்பறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த சர்வீஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கான தேவையான பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த கேலண்டர் ஐடியும் கொடுக்குறோம். ஸோ நான் இந்த பர்டிகுலர் டாஸ்கில் என்ன பண்ணியிருக்கேன்னா 20 ஹார்ஸ் டைம் கேப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் டைமு அப்புறம் மேக்ஸிமம் டைம், ஸோ ரெண்டுத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 ஹார்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் கரெக்டாக. அந்த 20 ஹார்ஸ் கேப்பில் என்னென்னலாம் ரிசர்வ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டும். ஸோ இந்த நம்ம கூகுள் கேலண்டரில் சப்போஸ் என்ன கேலண்டர் ரிசர்வ் ஆயிருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ 20 ஹார்ஸில் வந்து ஃப்ரீ பிசின்னு ஒரு ஏபிஐ இருக்குது. ஸோ இந்த ஏபிஐ கால் பண்ணோன்னா அந்த 20 ஹார்ஸ் கேப்பில் என்னென்னலாம் பிஸியாக இருக்குன்னு சொல்லி அந்த லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் திங் பண்ணுது. ஸோ இது முடிஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்க்கு ஒரு கமெண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 ஹவருக்கு வந்து ரிசர்வ் பண்ணுறேன், ஸ்கெடியூல் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் திங் வந்து நான் பண்ணுறேன், டைம் ஸ்டார்ட் டைம் அப்புறம் என் டைம், ஸோ ரெண்டுமே கொடுக்கணும். ஸ்டார்ட் டைம் என் டைம். ஸோ இதுக்கான இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து சம்மரியாக வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது அந்த கேலண்டர் கிளிக் பண்ணால் உள்ளே வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து நான் டெமோ காட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன், மற்றபடி வரதும் இல்லை. ஸோ டிலீட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் இல்லை, கிரியேட் பண்ணாலும் டிலீட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து இதை மட்டும் ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா பைத்தான் gcal .py ஏதோ ஒரு எரர் அடிக்குது, இது என்னன்னு பார்ப்போம். ஆல்ரைட், ஏதோ ஒரு ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் அதை கண்டுபிடிச்சேன். ஸோ என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ் வந்து எடுத்துப்போம் முதல்ல. ஸோ அதில் இருக்க ஐடியை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி ஒன்று இருக்கும், இருக்கு பாருங்க. ஸோ இந்த இமெயில் ஐடி காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும், ஸோ ஆல்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பார்த்தோன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மேக் சேஞ்சஸ் டு ஈவெண்ட்ஸும் கொடுத்துட்டு சரி கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. ஸோ டெஸ்ட் சம்மரி நம்ம போட்டது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்னு சொல்லி போட்டது, இதெல்லாம் வந்து இங்கே வந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இதை டெலிட் பண்ண முடியும் தான் பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இதை கமெண்ட் பண்ணி விட்டுறேன். மற்றபடி என் செஞ்செல்லாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி கிரியேட் ஆகிருந்த கேலண்டரோட இது நேம் வந்து இங்கே காட்டுது. ஸோ அந்த ஃப்ரீ பிசின்னு சொல்லி நான் ஒரு இது பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கேளுங்க.